2023 ஆகஸ்ட் 13ஆம் தேதி ராஜாமணி கொலை செய்யப்படுறாரு. ஸோ அந்த வழக்குல ஏவன் குற்றவாளி அப்படின்னா இந்த மாயாண்டி தான். ராஜாமணியோட தம்பி மனோராஜ் வந்து அண்ணனை யார் கொலை செஞ்சாங்களோ அந்த மாயாண்டிய நான் பழிக்கு பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்டாம தாடியை ஷேவ் பண்ணாம பழி வாங்குறத மட்டுமே எண்ணமா வச்சுட்டு இருந்திருக்காரு. பட் அந்த கேஸ்ல அரெஸ்டான மாயாண்டி ஜெயில இருந்துட்டு கூண்டாஸ்ல இருந்துட்டு திரும்ப வெளியில வராரு. வெளியில வந்த உடனே சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, இத மாதிரி ராஜாமணியோட தம்பி மனோராஜ் வந்து அவங்க குடும்பமே சேர்ந்து ஒன்ன பழி வாங்கணும் அப்படின்னு முடிவோட இருக்காங்க. நீ திருநெல்வேலியில இந்த கீழநத்தம் பகுதியில இருக்காத, எங்கேயாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாயாண்டி அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு கோயம்புத்தூர்ல கொஞ்சம் காலம் வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு கொலை முயற்சி வழக்கும் இந்த மாயாண்டி மேல இருக்கு. ஸோ அந்த வழக்குல திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டிய சூழல் வந்து இந்த மாயாண்டிக்கு வருது. ஸோ அதுக்காக திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு இந்த மாயாண்டி வராரு. ஸோ அப்போ ராஜாமணியோட தம்பி மனோராஜ் இன்னும் அவங்க சொந்தக்காரங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த மாயாண்டியை கோர்ட் வாசல்லே வச்சு கொலை செய்யறாங்க. இது வரைக்கும் தான் இந்த கேஸ்ல வந்து நமக்கு தெரியும். இந்த சம்பவம் நடந்தது, இந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் இந்த ஸ்டோரியில நமக்கு தெரியாத சில வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்ன அது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ராஜாமணியோட கொலையில போலீஸ் வந்து இந்த கொலை வந்து இப்படிதான் நடந்தது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல. போலீஸ் தரப்புலேருந்து அந்த ராஜாமணியோட கொலையை வந்து எப்படி, என்னத்துக்காக இந்த கொலை நடந்தது, என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராஜாமணி வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கீழநத்தம் பகுதியில் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாயாண்டியோட நண்பர் வந்து இசக்கி பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய சுடலை மாட சுவாமி அந்த கோயில்ல போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ராஜாமணி அந்த பக்கமா ஆடு ஓட்டிட்டு வந்தாரு. அப்போ கோயில்ல உட்காந்து அந்த ஏரியாவில் உட்காந்து இவங்க ட்ரிங்க் பண்றதை பார்த்துட்டு, இங்க ஏன் உட்காந்து ட்ரிங்க் பண்றீங்க, இங்க குடிக்காதீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அப்ப 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அதுக்கு பழி வாங்குற மாதிரி அந்த ராஜாமணிய இந்த இசக்கி பாண்டியும் இந்த மாயாண்டியும் சேர்ந்து கொலை பண்றாங்க அப்படின்னு தான் போலீஸோட அந்த ரெக்கார்டு அப்படி அந்த விஷயத்திலேயே இருக்கு. அதுக்கு ஆதாரமா சுடலை மாட சுவாமி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவியை வச்சு அதுக்கப்புறம் மாயாண்டியை கைது பண்றாங்க, இசக்கி பாண்டியை கைது பண்றாங்க, மாயாண்டி மேல கூண்டாஸ் போட போடுது. ஸோ இதுதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்காக தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் ராஜாமணி அவங்களுடைய ஃபேமிலி தரப்புல இருந்து அவங்க இந்த கேஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ராஜாமணி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு கவுன்சிலர் ஆயிட்டாரு, கட்சியிலையும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. இனிமேல் அவருடைய லைஃப்ல வந்து அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு வளர்ச்சி பாதை தான். ஒரு கவுன்சிலர் அப்படின்னு வந்துட்டாவே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலி எல்லாமே ஒரு எக்கனாமிக்கா ஒரு நல்ல செட்டில்டா ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. சமூகத்துல அவங்களுக்குன்னு பொருளாதார ரீதியா வந்து ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைச்சிரும். அத மாதிரி சூழல்ல இருக்கிறப்போ இந்த விஷயம் மாயாண்டிக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ராஜாமணிக்கும் மாயாண்டிக்கும் இடையில வந்து ஆல்ரெடி பகை அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. 2 வகையா பகை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்க பார்க்கக்கூடிய யாராவது அந்த ஊர் அந்த ஏரியாவா இருந்தீங்கன்னா இந்த பகை இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாயாண்டிக்கு ஆடு திருடுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆடு இவர் திருடினார் அப்படிங்கிற விஷயத்த அந்த கவுன்சிலர் ராஜாமணி வந்து வெளியில சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வச்சிடுறாரு. ஸோ அந்த விஷயத்துல ராஜாமணி எப்படியாவது பழி வாங்கணும், நம்மளை அசிங்கப்படுத்திட்டான், அவன் வந்து ஒரு கீழ் ஜாதி நிலையில உள்ள ஒரு நபர், ஸோ நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு மாயாண்டி வந்து எப்படியாவது ராஜாமணியை பழி வாங்கணும்னு இருந்தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாயாண்டி வந்து அந்த ஊர் கோயில்ல திருவிழா அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா பணம் அந்த கலெக்ஷன் பண்றது அந்த விஷயம்லாம் நடக்கும்ல. ஸோ அதுக்காக ராஜாமணி வந்து ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால ராஜாமணி கிட்ட கேட்டிருக்காரு. ராஜாமணி கொடுக்க முடியாது, நீ அந்த பணத்தை வாங்கி சரியா யூஸ் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் யார்ட்டையோ நீங்க வந்து மாயாண்டி பணம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயமும் மாயாண்டிக்கு வந்து ஒரு அசிங்கமா போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ராஜாமணி கவுன்சிலர் ஆகி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய நபரா வளர்ந்துட்டு இருக்கிறது மாயாண்டிக்கு பிடிக்கல. ஆல்ரெடி இந்த பகலாம் இருந்ததுனால ஸோ திட்டம் போட்டு ராஜாமணிய இந்த மாயாண்டியும் இசக்கி பாண்டியும் 2 நண்பர்களும் சேர்ந்து கொலை செஞ்சாங்க. எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம எங்க மேல இருந்த வன்மத்தால இந்த கொலை நடந்தது, இது வந்து ஒரு சாதிய கொலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமணியோட குடும்பம் சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் போலீஸ் தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா வேற ஸ்டோரி. ஒரு ஆடு மேய்க்க போறாங்க, அங்க ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னு. போலீஸ் தரப்புல இருந்து ஏன் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜாதிய ரீதியா ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம்
அந்த கேஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது போலீஸ்க்கு ரொம்பவே முக்கியம். சாதாரணமா ஒரு கொலை நடந்துச்சு, அதை அக்யூஸ்ட் யாரோ அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு விட முடியாது. சாதிய ரீதியா ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, யாராவது பழி வாங்குவாங்களா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து யாராவது பழி வாங்குவாங்களா, இல்ல யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்க திரும்ப தப்பு செய்வாங்களா அப்படின்னு அந்த கேஸை வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது போலீஸுக்கு ஒரு இருக்கக்கூடிய விஷயம், ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த கேஸை அப்படிலாம் பதிஞ்சாங்க அப்படின்னா போலீஸுக்கு அது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க தரப்புல இருந்து இது வந்து, ஏன்னா எந்த போலீஸ் தரப்புல இருந்தும் இது வந்து ஒரு ஜாதிய ரீதியா நடந்த கொலை, இந்த சமூகம் இந்த சமூகத்தை தாக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை வேற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை ராஜாமணி குடும்பம் சொன்னாங்கல்ல இத மாதிரி இதுக்காக தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு, அத மாதிரி இந்த கேஸ் பதியப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஜாமணியோட தம்பி மனோராஜோ இல்ல வேற யாராவதோ வந்து இந்த மாயாண்டிய பழி வாங்குறாங்களா, அதுக்கான எண்ணம் இருக்கா அப்படிங்கிறத போலீஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும். பட் போலீஸ் தான் ரெக்கார்ட்லயே அத மாதிரி கேஸை பதியலையே, அது வந்து ஒரு ஜாதிய ரீதியா அந்த வன்மத்தால நடந்த கொலை அப்படின்னு பதியல இல்ல. ஸோ அந்த கேஸை ஃபாலோ பண்ணாம விட்டுடுறாங்க. பட் இந்த மனோராஜ் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவோட இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு மாயாண்டி வெளில வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் காத்திருந்து இப்போ இந்த கொலையை வந்து செஞ்சுட்டு அந்த ராஜாமணியோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு 5-6 பேர், யாரும் கூலிப்பட கிடையாது, எல்லாருமே சொந்தக்காரங்க, பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தால இதை செஞ்சுட்டு இப்போ உள்ள போயிருக்காங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி, இந்த கதை முடிஞ்சிச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறமும் இந்த விஷயம் தொடர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். போலீஸ் வந்து இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ மாயாண்டி இறந்து போயிட்டார்ல, மாயாண்டிக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, மாயாண்டி ஒரு சமூகத்தை சார்ந்தவரா இருக்காருல்ல. ஸோ மாயாண்டியோட சொந்தக்காரங்களோ இல்ல மாயாண்டிக்கு தெரிஞ்சவங்களோ எப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவனை அவங்க வந்து வெட்டலாம், நான் திரும்ப மனோராஜவோ இல்ல அதுல சிக்கின மத்தவங்களையோ நான் பழி வாங்கி காட்டுறேன் பாரு, இல்ல அந்த மனோராஜ் ராஜாமணியோட ஃபேமிலியில இருக்கிறவங்கள நான் எதையாவது பழி வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு இவங்க திரும்ப பழி வாங்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். திருநெல்வேலியில இத மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. ஸோ திரும்ப இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாயாண்டி தான் இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கார். ஆனா ராஜாமணி வழக்குல ஏட்டு குற்றவாளியா இருந்த அந்த இசக்கி பாண்டி இன்னும் உயிரோட தான் இருக்கார். ஸோ அந்த இசக்கி பாண்டியவும் பழி வாங்குற திட்டம் அப்படிங்கிறது இந்த ராஜாமணி குடும்பத்துக்கோ மனோராஜுக்கோ இருந்ததா அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வரல. ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா இந்த பழிவாங்கும் இந்த படலம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ போலீஸ் இனிமேலாவது இந்த விஷயத்துல வந்து அலர்ட்டா இருப்பாங்க. அடுத்தடுத்து இந்த பழிவாங்கும் மாத்தி மாத்தி படத்துல போற மாதிரி இவங்க பழி வாங்குறது இவங்க பழி வாங்குறது அப்படின்னு தொடராம இந்த விஷயத்த போலீஸ் வந்து இதோட முற்றுப்புள்ளி வைப்பாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.